ரமா ரமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எக்ஸ்கியூஸ் பண்ணிக்க. இன்னைக்கு ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்துச்சு. சொன்னா பள்ளி சரியா போச்சு. உனக்கு என்ன கோவமா? ரமா, இவ்வளவு நேரம் கழிச்சு எங்க இருந்து வரீங்க? ஒரு பேஷண்ட பார்க்க போயிருந்தேன், லேட் ஆயிடுச்சு. உங்களுக்காக ரமான்னு ஒரு பொண்ணு தூங்காம சாப்பிடாம காத்திருக்காங்கிறத மறந்துட்டேன்னு உண்மையை சொல்லுங்களேன். உண்மைதான் ரமா, என்ன பண்றது, டாக்டர் தொழிலே இப்படித்தான். நல்ல வேளை கல்யாணத்துக்கு முந்தி மறந்தீங்களே, கல்யாணத்துக்கு பின்னால மறந்தா என் நிலை என்ன ஆகுறது? ரமா, இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்துருச்சு. என்னது? நான் ஒரு பேய பார்த்தேன். நான் ஒன்ன சொல்லலம்மா. அது ஆனா பெண்ணா? பொண்ணுதான். கிழவியா குமரியா? குமரிதான், பார்ப்பவர் மயங்கும் பருவக்குமரி. அப்படின்னா நிச்சயம் பார்த்திருப்பீங்க. விளையாட்டுக்கு சொல்றதா நினைக்கிறீங்க? இல்ல ரமா, உண்மையாத்தான் சொல்றேன். நான் பேஷண்ட பார்த்துட்டு திரும்பி வந்துகிட்டே இருந்தேன். வழியில ஒரே இருட்டு, ஜன நடமாட்டமே இல்லாத பாதையில கொட்டு மழையில ஒரு பொண்ணு தன்னந்தரியா நின்னுகிட்டு இருந்தா. பரிதாபமா இருந்தது. நானும் அவளை கார்ல ஏற சொன்னேன். அப்புறம் அவ கார்ல உட்கார்ந்த உடனே பைப்ப நின்னு போச்சு. கார் ஓட்டுறதே கஷ்டமாயிடுச்சு. அதுக்குத்தான் நான் சொல்றது, கண்ட பெண்களுக்கெல்லாம் லிஃப்ட் கொடுக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே. வர வர இப்ப வேற உலகத்து பெண்களும் உங்க வழியை மறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இருட்டிலையும் மழையிலையும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா அவ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வழிகாட்ட நான் காரை ஓட்டிக்கிட்டே போனேன். கடைசியில அவ சொன்ன இடத்துல காரை நிறுத்தி பார்த்தா அது ஒரு பயங்கரமான சுடுகாடு. அவ இறங்கி மெதுவா சுடுகாட்டு பக்கம் போனா சுடுகாட்டு கதவு தானா திறந்து வழிவிட்டது. அவ உள்ள போனதும் உடனே கதவு மூடிக்கிச்சு. அவளும் மாயமா மறைஞ்சு போயிட்டான். அம்மா, நீ எப்பவாவது பேயாவது பிசாசாவது பாத்திருக்கியா? ஓ, நான் பாத்திருக்கேனே. நான் ஊட்டியில இருந்தப்ப ஒரு நாள் ஒரு பேய் இவன் பின்னாலேயே வந்துச்சு. நீ திரும்பி பார்த்ததும் அது உன்னை பார்த்து பயந்து ஓடியே போயிடுச்சு. இல்ல இல்ல இல்ல, வந்து நிச்சயமா. வள்ளி, தண்ணி கொண்டா. ஹலோ, டாக்டர் சார், உங்களுக்கு பேய் வந்திருக்கு. இல்ல, போன் வந்திருக்கு. ஹலோ, டாக்டர் ஆனந்த் ஹியர். நான் டாக்டர் லதா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களை எங்கெங்கயோ தேடினேன், வீட்டுக்கு போன் பண்ணேன். கடைசியா நீங்க இங்கதான் இருக்கணும்னு முடிவு பண்ணேன். எப்படி ஐடியா? கேட்கணுமா? உனக்கு வைத்தியம் மட்டும் இல்ல, ஜோசியம் கூட தெரியுதே. அது இருக்கட்டும், இங்க ஒரு அர்ஜென்ட் கேஸ், உடனே புறப்பட்டு வரணும். இது வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் இருந்தா இப்பவே நீங்க போகணுமா? ஆமா. சாப்பாடு பட்னி தான். ரொம்ப முக்கியமான கேஸ். வரட்டுமா? என்னது? குட் நியூஸ். உங்களுக்கு லட்சமா ஆஸ்தி வரப்போகுது. உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்க? எனக்கு ஒண்ணும் பைத்தியம் இல்லை. ஆஸ்தி வந்ததுக்கு அப்புறம் அது உங்களுக்கு தான் பிடிக்க போகுது. எங்க அப்பா வச்சுட்டு போயிருக்கிற ஆஸ்தியே 4 தலைமுறைக்கு காணும். மேற்கொண்டு எனக்கு ஆஸ்தியும் வர வேண்டாம், பைத்தியமும் பிடிக்க வேண்டாம். உண்மையை சொன்னா உங்களுக்கு கேலித்தான். பாக்யலட்சுமி உங்களை தேடி வந்திருக்கா. டாக்டர், உங்களை தேடி யாரோ ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. பாக்யலட்சுமியா தான் இருக்கும், போய் பாரு. நம்ம தேடி இங்க வர்றது பாக்யலட்சுமியா இருக்காது, பேஷண்ட் லட்சுமியா தான். ஆனா உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கிறதுன்னு உண்மைதான். அதிர்ஷ்டம் நமக்காக காத்துட்டு இருக்கலாம், ஆனா வந்திருக்கிறவங்க நமக்காக காத்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்புறம் வரட்டுமா? ஆனந்த், இன்னைக்கு சாயங்காலம் நம்ம கிளப் அனிவர்சரி ஃபங்க்ஷன் இருக்கு, மறந்துடாதீங்க. Certainly not. Ladies, gentlemen and doctors, நம் சங்கத்தின் ஆண்டு விழாவுக்கு வருகின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் பெரிய பிரசங்கம் செய்து உங்களது பொறுமையை சோதிக்க மாட்டேன், பயப்படாதீர்கள். இங்கு நடக்க இருக்கும் நடன நிகழ்ச்சியை தயார் செய்த டாக்டர் லதா, டாக்டர் ஆனந்த், மேலும் அவரது நண்பரும் தோழியருமான மிஸ் ரமா ஆகியோருக்கு எனது பாராட்டுதல் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நடனம் ஆரம்பமாகிறது. இந்த திரை இங்கிருந்து விலகுகிறது. வணக்கம்.
இவன் தான் ரமேஷ், எங்க சித்தப்பா மகன். இது மிஸ் ரமா, உன்னுடைய எதிர்கால அண்ணி. என்ன? ஆமா, உன்னுடைய எதிர்கால அண்ணி. என்ன? வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உங்களை வாழ்த்துறேன். சர்வமங்கலம் உண்டாகட்டும். தள்ளி ராணில் பிரபு. ஆனந்த் இருக்கானே, எங்கெல்லாம் அங்க இருக்கா? அங்கெல்லாம் அதெல்லாம் போகட்டும். இப்ப நீ என்ன பண்ற? அது தெரியல, என்ன வேலை பண்ற? அதுவா? அதுதான் என் கைக்கு இப்படி விட மாட்டேங்குது. ஆமா, அந்த டைரி எழுதுற பழக்கம் வச்சுட்டு இருக்கிய? ரமா, இவன் இருக்கானே, சின்ன வயசுல இருந்தே டைரி எழுதுவோம். எங்க சாப்பிட்டான், எங்க போனா, எங்க வந்தா எல்லாத்தையும் எழுதி வச்சிருவான். சின்ன வயசுல நாங்க 2 பேரும் சண்டை போட்டுப்போம். ஆனந்த நடிச்சுட்டான், கரெக்டா எழுதி வச்சிருவோம். எதையுமே டைரியில குறிச்சு வைக்கிறது நல்லதானே? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நான் வர்றேன். ஹாய். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்புற மறந்துடாத. அப்படி மறந்துட்ட அழைப்பு இல்லாம ஆஜராயிடுவேன். என்னடா? என்னடா? சொல்லுடாமா, பேசுறாமா? யார் நீ? ஆண் அடிச்சது காதல வேட வழியில நின்னுட்டு இருக்கிய, வழியை விட்டு விலகு. இந்த ராத்திரியில இப்படி தனியா நிக்கிறிய? துணைக்கு நீங்க இருக்கீங்கல்ல. நீ எங்க போகணும்? எங்கேயும் இல்ல. நீ எங்க போகணும்னு சொன்ன அங்க உன்னை இறக்கி விட்டுறேன். நான் எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு நீங்க வர முடியாது. ஏன் போக முடியாது? தூரமா? ரொம்ப கிட்டதான். பின்ன கார் போக வழி இல்லையா? வழிகள் நிறைய இருக்கு, ஆனா நீங்க தான் அங்க வர முடியாது. நான் ஒரு டாக்டர், என்னை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனித இனத்தை கண்டு நான் பயப்படுறதே இல்லை. நீ கார்ல ஏறிக்க, நீ சொல்ற இடத்துல உன்னை இறக்கி. சரி, ஆனா நீங்க கேள்வி எதுவும் என்ன கேட்க கூடாது. நீ விரும்பலன்னா நான் கேட்கல. நீங்க என்ன எதுவுமே கேட்க கூடாது. சரி. திடீர்னு நின்று போயிடுச்சே, பாதையே தெரியல, காலை எப்படி ஓட்டுறது? பாதை எனக்கு நல்லா தெரியுது. போங்க, நான் வழி சொல்றேன்.
அந்த விரல என்ன? ரத்தம். ரத்தமா? பிளேட் அறுத்துச்சு. எப்படி? எனக்கு சித்திரம் எழுதுற பழக்கம். பென்சில் சீவும் போது அடிக்கடி பிளேட் இப்படித்தான் விரல அறுத்துரும். விசித்திரமா இருக்கு. இருட்டிலையும் மழையிலையும் உனக்கு நல்லா வழி தெரியுது, ஆனா வெளிச்சத்துல பிளேடு கண்ணுக்கு தெரியலங்கிறிய. மருந்து போடட்டுமா? வேண்டாம், எனக்கு ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும். ரத்தம்னா பிடிக்குமா? ஏன்? என்ன எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்களே. காரை நிறுத்துங்க. இங்கேயா? ஆமா, இது சுடுகாடு. இங்கே எங்க போக போற? சொன்ன வார்த்தையை மறந்துட்டீங்களே. என்ன எதுவும் கேட்க கூடாது. அழகான பேர். பேரை போலவே உன் முகமும் அழகாத்தான் இருக்கும். என் வாழ்க்கைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கத்தான் வேணும். இல்லாட்டா மறக்க முடியாத முதலிரவுல இந்த பேய் மழை எதுக்கு? சந்தியா, இளமையின் இனிய கனவுகளும் பூத்து குலுங்கும் கற்பனைகளும் நனவாகும் இந்த பொன்னான இரவை யாருமே மறக்க மாட்டாங்க. அதே போல என் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு இரவு இருக்கு. அன்னைக்கு நடந்த சம்பவம் என் மனசை விட்டு என்னைக்குமே அகலாது. ஒரு நாள் இரவு இதே போலத்தான் மழையும் மின்னலும் சூறாவளியுமா இருந்தது. பல ஆவிங்க ஒன்னா சேர்ந்து அலர்ற மாதிரி பேய் காத்து, மரங்களின் நிழல் பிசாச போல ஆடிக்கிட்டே இருந்தது. ஜன்னல் திற படபடத்தது. இங்க இருந்த கண்ணாடி டம்ளர் இதே மாதிரி கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு. அப்போ டெலிபோன் மணி அடிச்சு. ஒரு நோயாளியை பார்க்க அவசரமா வரணும்னு தட்ட முடியாத கோரிக்கை. நானும் மறுக்க முடியாம புறப்பட்டேன். ஒரு பாழடைஞ்ச பங்களாவை போய் சேர்ந்தேன். ஆனா நான் யாரை காப்பாத்துறதுக்காக போனேனோ அந்த பொண்ணு, அந்த அழகான பொண்ணு, நான் போய் சேரத்துக்கு முன்னாலேயே செத்து போயிட்டேன். நான் வெளியே வரப்போதுதான் அந்த பங்களாவில பல வருஷங்களா யாருமே வசிக்கிறது இல்லைங்கிற தகவல் கிடைச்சது. இதே போல டாக்டர்கள் வரதும் அந்த பொண்ணு சாகரமான நாடகம் பல தடவைகள் நடந்திருப்பதாக சொன்னாங்க. இது விசித்திரமா இல்ல சந்தியா? இங்கேயும் வந்துட்டியா? ஏன் வந்த? யார் நீ? பதில் சொல்லு. யார் நீ? ஏன் பேசாம இருக்க? யார் நீ? யார் நீ? யார் நீ?
என்னங்க ஐயா? ஒண்ணு இல்லம்மா. என்னமோ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்ன நானே திட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனந்த். அம்மா, அவ யாரம்மா? யாரு? மருமகளா கேக்குற? வீட்டுக்கு ஒரு மருமக வேணும் தேடி கொண்டு வந்தீங்களே, அவ யாருன்னு கேட்க. என்னப்பா சொல்ற? அவ யாருன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கோ.